கண்டிப்பா சார். இதுல கே.சி. வேணுகோபால் போல தலைவர்கள், ம். நம்ம மாணிக்கம் தாக்கூர், ஆ. இவர்கள் அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருங்கியவர். ஆ. நெருங்கியவர்கள் அண்ட் இவங்களோட இத அவர் கேட்பார் ராகுல் காந்தி. இவங்க என்ன சொல்லுவதுன்னா, இங்க பாருங்க சீட்டும் அதிகமா அவங்க இப்ப தரமாட்டேங்கிறாங்க. நம்ம கையில ஆல்டர்னேட்டிவ் இல்லன்னா திமுக தலைமை நினைக்கும் அவன் எத குடுப்பானோ அது வாங்கிப்போம். ம். ஆனா அதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில இப்ப இல்லைங்க. எப்போதுமே ஒரு ஃபேக்ஷன் உண்டு. அதுல ஒரு ஃபேக்ஷன் என்னன்னா பாருங்க, சும்மா அதிகமா கேட்டு வாங்கி ஒண்ணும் இல்ல. நமக்கு ம். நல்லா தானே போயிட்டு இருக்கு. அவங்க குடுக்கறத குடுத்துருவாங்க. அத செலவ கூட அவங்க பார்த்துப்பாங்க. கான்ஸ்டிட்யூன்சி செலவு. நமக்கு ஒண்ணும் இப்போ நிதி திரட்டுறது பிரச்சனை. பிராக்டிகலா. அப்படி அந்த அந்த லைன்ல போறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல மெயின் இவர் பார்த்தீங்கன்னா, கர்கே கூட அந்த லைன் தான். மல்லிகார்ஜுன் கர்கே கூட பாருங்க நமக்களோட நம்ம ஸ்ட்ரெங்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு பார்க்கணும். ப. சிதம்பரம் முன்னாள் நம்ம மத்திய அமைச்சர் அவரும் அதே கருத்து தான். ம். அவரோட இவர் தான் நம்ம செல்வ பெருந்தகை. அவருக்கு ஸ்டாலினோட நல்லா இருக்குது. இந்த திமுக ஆட்சியில அவருக்கு சொந்தமாகவும் சரி, அவர் ஆதரவாளர்களுக்கும் நல்ல லாபம் அடைத்திருக்காங்க. இதுல ஒரு இது கிடையாது. ஒண்ணும் இதுல